Hello talkers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன சேனல் என்ன சீட்டுக்கும் நமக்கு ராசி கடைசி சீட். Thanks for 300 subscribers. இன்னும் நம்ம ஹலோ டாக்கர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் பார்க்க போறோம்னா எஸ் ஆர் நோ சேலஞ்ச். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவனே ஷார்ட்ஸ்க்கு சரி, அவனே ஸ்டாக்கீஸ்க்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற ஆப்ஸோட லிங்க் பயோல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் இந்த சீட்டில் இருக்கிற ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நான் பண்ணியிருக்கேன், நான் பண்ணலை அப்படின்னு வந்து வரிசையை கமெண்ட் போடுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் சாமியை கும்பிட்டுருங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்களா, நீங்களும் கமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். நான் மட்டும் சேலஞ்ச் பண்ணுறேன்ல. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 10 சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆரம்பிக்கலாம். எப்பொழுதும் வேண்டிக்கிட்டே போனோம். இந்த மாதிரி ஏதாவது கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா வேண்டிக்கிட்டே பண்ணுங்க. சரியா, நான் பார்க்கல. ஓகேவா? ஓ, நான் இதுக்குள்ளே போட்டதே ஓ ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? பச்சை, எனக்கு பிடிச்ச கலர் பச்சை. Have you ever failed an exam? நான் ஃபெயில் ஆன மாதிரி எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அதாவது கோவிட் முன்னாடி இருக்கிற எந்த விதமான ரிசல்ட்ஸும் சரி, நான் எவ்வளோ மார்க் வாங்குவேன்னு எனக்கு மறந்து போயிடுச்சு. லைக் கோவிட் வந்ததுனாலே நினைக்கிறேன். அப்புறம் கோவிட் வந்தது பிறகு நான் ஃபெயில் ஆன மாதிரி எனக்கு தோணலை. நான் ஃபெயிலே ஆகலை. ஒரு நான் ஃபெயில் ஆகிருந்தேன்னா சாரி, தப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நான் இது வரைக்கும் ஃபெயில் ஆனதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சின்ஸ் படிக்கிறது. ஏன்னா நான் அடித்த மாதிரி ஒரு ஞாபகமே இல்லை. ஏன்னா ஏன் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்களா இல்லையா, ஃபெயில் ஆகிட்டீங்களா இல்லையா, இல்லாட்டி நான் பாஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ யாராவது ஃபெயிலியர்ஸ் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, முயற்சி பண்ணி கடைசியில் நான் போகணும்னு சொல்லிடுறீங்க. சீட்டை நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு 2வது சீட்டை எடுக்கணும். ஸோ வந்து 2வது சீட்டை நம்ம எடுக்கலாம். ஓகே, நான் சூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப கலக்கிக்கிட்டே இருக்காங்க இந்த பச்சை கலர். ஓகே, இப்போ நெருமே பச்சை கலர் தான். உங்களுக்கு விஜயை பிடிக்குமா பிடிக்காதா? இது என்னப்பா கேள்வி? யாருக்கு தான் விஜயை பிடிக்காது? ஸோ உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? நீங்கள் விஜய் ஃபேனா இல்லாட்டி நீங்கள் அனிலா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஒருவேளை 18 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஓட்டு போடுறது இருந்துச்சுன்னா நீங்கள் டிவி கேட்க ஓட் பண்ணுவீங்களா, ஓட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு தெரிஞ்சது வீடியோ ஷூட் பண்ணுற அடுத்த நாளைக்கு மாநாடு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், 2nd மாநாடு. ஸோ பார்ப்போம். ஓகே, நம்ம 2வது சீட் இருப்போம். ஓகே, போனது பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவாக இருந்தால் எதுவுமே பாசிட்டிவாக தான் வரும். ஏன்னா பி பாசிட்டிவ்ல, பி பாசிட்டிவாக இருக்கும். You have ever cheated in examination? எக்ஸாமினேஷனில் நான் சீட் பண்ணியிருக்கேன்னா இல்லை, ஆனால் டெஸ்ட்டில் சீட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு ராட்சசி என் வயிற்றுல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்தி தெரியுது. அதுவும் வந்து 2வது 3வது தான். அதாவது டேபிள்ஸ். ஓகேவா? உங்க வீட்டில் டேபிள் இருக்கா? மேலே வீட்டில் இருக்கு, கீழே வீட்டில் இருக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கு, எது வீட்டில் இருக்கு, உங்க வீட்டில் டேபிள் இருக்கா? அந்த டேபிள் டெஸ்ட் அறிவு இருக்கா? எங்க வீட்ல டேபிள் மட்டும் தான் சார் இருக்கு வச்சாங்க. இப்போ படிச்சுட்டு வரல போல இருக்கு, அதனால பார்த்து எழுதுறேன் டெஸ்ட்ல. ஆனால் எக்ஸாம்ல கிடையாதுப்பா. ஸோ இதை டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. யார் வந்து மோட்டிவேஷன் கிடையாது. ஓகே, நான் இப்போ கூட நான் விட்டுட்டேன். அது எக்ஸாம்ல பண்ணல, டெஸ்ட்ல தான். சத்தியமா இல்லை, நான் எதுவும் மறக்கல. டெஸ்ட்ல தான் பண்ணியிருக்கேன். டெஸ்ட்ல வந்து தெரியாம மேம் மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? இப்போ பார்க்கறது இல்லை. ரொம்ப ரொம்ப பாக்குறதே இல்லை.
ஐயோ நான் ஏதோ தப்பா வளர்ற மாதிரி இருக்கேன். எல்லாரும் கண்ணையும் அவன் மேல போக்கஸ் பண்ணுங்கடா. அவன் நம்ம கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பாத்துறலாம். சரி ஓகே வாங்க அடுத்தது போய் சீட்டு கீழே வந்துருச்சு. என்ன இந்த சீட்டுக்கும் நமக்கு ஒரு ஆசையே இல்லை. ஒரு தடவை ஓகே இப்போ ரெண்டாவது எடுக்கலாம். டாக்கஸ் நீங்கள் இது வரைக்கும் நம்ம 4 கொஸ்டின்ஸ் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 4 கேள்விகள். ஓகே டிக் எடுத்துட்டேன். டக்குன்னு எடுத்துட்டேன். ஐயோ இது ரொம்ப வியர்டான கொஸ்டினாக இருக்குது. எனக்கு கேட்குறதுக்கே வெக்கமாக இருக்குது. ஐயோ எப்படி கேட்குறது இதை? சரி கேட்டு தான் ஆகணும். 10 கொஸ்டின் தான் சொல்லிட்டேன். 5 இல்லை எதுவும் மைனஸ் பண்ணலை, 15 இல்லை, கரெக்டாக 10 தான் இருக்குது. 10ல் நான் எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? காக்கா அதாவது உங்க மேல காக்கா என்னைக்காத ஆள் போயிருக்கா அப்படின்னு கேட்கா. என்னடா காக்கா ஆயிருந்துச்சு இப்படி சொல்றது என் மேல இது வரைக்கும் போன மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஸோ வந்து நீங்க யாராவது உங்க மேல ஏதாவது போயிருக்கா, அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா, உங்க ட்ரெஸ் வீணா போயிருக்கா, இல்லைன்னா உங்க முடி வேலை விழுந்துருச்சா அப்படின்னு இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது கொஞ்சம் அடுத்ததான் இன்னும் 4 சீட்டா இருக்கு. எந்த வில்லங்கமும் வராம கடவுளே என் வில்லங்கம் வராமல் தயவு செஞ்சு என்னை காக்கவும். காத்தீர்கள் என்றால் உங்களுக்கு மொட்டை போடுகிறேன், உங்களுக்கு மொட்டை போடுகிறேன். கடவுளே உங்களுக்கு மொட்டை போட்டு பழனியிடம் வேண்டிக்கிறேன், பழனியில் வேண்டுகிறேன். சாமிக்கே மொட்டையா? சரி ஓகே இந்த தடவை எல்லோ எடுத்திருக்கேன், ஏன்னா பச்சை கலர் இல்லை. நீங்கள் என்னைக்காவது போலீஸ்ல மாட்டிருக்கீங்களா? எஸ் மாட்டிருக்கோம். ஆனா என்னால இல்லைங்க, பேரண்ட்ஸ் தான் பாவல. ஒரு தடவை பைக்ல போயிட்டு இருந்தோமா, ஹெல்மெட் போடல. அந்த தடவை மட்டும் சொன்னேன் ஹெல்மெட் போடுங்க. ஏன்னா ஓகேவா அன்னைக்கு சண்டேவா, போலீஸ் அந்த டேட்ல வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா ஹெல்மெட் போட ஃபைன் போட்டாங்க. வராமல் இருக்கிறதுக்காக பீச் கலர் சூஸ் பண்ணுறேன். பீச் கலர் உங்களுக்கு டாக்டர் திவாகருடைய நடிப்பு பிடிக்குமா? கேள்வி நான் திவாகர் ஃபேனுங்க. வாட்டர்மெலன், அதுவும் வாட்டர்மெலன்னா வந்து அவர் இருக்கும் போது இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு வாட்டர்மெலன்னா அவ்வளோ லோவாக இருந்துச்சு. லைக் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றது, அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது தேவையில்லை. நான் தானே சொல்லுவேன் ஏதாவது ஃப்ரூட்டு. கிவி கிவி வந்து நமக்கு தெரியும், ஆனால் வந்து நம்ம படிக்காதவங்களுக்கு அவங்களுக்குலாம் தெரியாது. வாட்டர் ஆனால் அந்த மாதிரி நிலைமையில இருந்துச்சு. பூசணிக்காய், தர்பூசணியா, இப்போ தர்பூசணி ஓகேவா? தர்பூசணி யாருமே தெரியல. அதுக்கப்புறம் அவன் நடிச்சது பிறகுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுவும் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? டிவில எல்லாம் போட்டாங்களே, ஐயோ நானும் தினம் உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னா. எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் எல்லாம் கோமாளித்தனம் மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் அடிக்கடி எந்திரிச்சு ஓடி போயிடுறாரு. இன்னும் 2 சீட் இருக்கு. 2 சீட்டும் மஞ்சள் கலர் சீட் தான். சரி நம்ம எதுக்கு குளிக்கிட்டு கரெக்டாக போட்டுருவோம். சரி இதுல இருந்து 2 சூஸ் பண்ணுவோம். 1 ஆடியன்ஸுக்கு ஓகேவா? இல்லை நான் தான் ஓகே. இது 2த்துல என்ன கலக்கியாச்சு. இந்த சீட் சூஸ் பண்ணுறேன். பாவமான கொஞ்சம் தப்பிச்சிருக்கு. நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு COVID-19 ஸ்கூல் போகிறது பிடிச்சிருக்கா, இல்லாட்டி இப்போ ஸ்கூல் போகிறது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி எனக்கு அந்த டேட்டில் வந்து ஸ்டார்டிங் ரொம்ப தெரியல, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அது ஸ்டார்டிங் தானே, ரொம்ப தெரியல, புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தோம். அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது. அதனால தான் எனக்கு வந்து ஸ்பெக்டிகல்ஸ் போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை நிறைய பேர் அந்த கிளாஸில் இருக்கிறவங்க இந்த COVID-19 தான்
எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. கோவிலேருந்து பாதிக்கப்பட்டோம், ஆனால் கண்ணில் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ வந்து என்ன பண்ணுறது, இது ரொம்ப ஒரு வஸ்டான சுச்சுவேஷன் தான். ஸோ இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிட்டோம், எப்படியோ மீண்டு வந்துட்டோம். கடைசி சீட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் இது முன்னோடியாக இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு, டக்குனு முடிக்கணுன்றாங்க. ஓகே, இதெல்லாம் மட்டும் நல்லா காமெடி பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டீங்க. நீங்கள் என்னைக்காவது பல் தேய்க்காமல் இருந்திருக்கீர்களா? கேள்விக்கான பதில் இதோ. எஸ் எஸ் எஸ். ஆக்சுவலி ஒரு தடவை ஊருக்கு போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு டெட், ஓகேவா? அந்த டயத்தில் எல்லாரும் அவங்க போயிட்டாங்க, எனக்கு யாருமே கண்டுக்கல. நான் பல் தேய்ச்சி நான் தேய்க்கலையானே கூட கண்டு. அதுக்கப்புறம் தான் நான் வந்துச்சு நம்ம ஏதோ ஒன்று மறந்து போயிட்டோம் அப்படின்னு நைட்டு தான் ஞாபகம் வந்துச்சு பல்லே இறக்கணும். அதுக்கப்புறம் பல் தேய்ச்சி அப்போ பல் தேய்ச்சி நான் பிரோசனம் காலைல அதுங்களும் இட்லிலாம் சாப்பிட்டேன். சி எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாம தான் மறந்து போயிட்டேன். ஸோ வந்து தேய்ச்சிங்க, இல்லைன்னா அது பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஃபாலோ பண்ணிடுங்க. எல்லா லிங்க்கும் பயோட இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க 2 சேனல். அப்படி ஷார்ட்ஸே சரி, அப்படி டாக்கிஸே சரி, எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 300 சப்ஸ்கிரைப் ரிலீஸ் பண்ணிட்டோம். அந்த போஸ்டே நான் போடலாம், அந்த டேல எக்ஸாம் வந்துட்டு இருந்தாங்க. ஐ வெரி சாரி. தேங்க்ஸ் ஃபார் 300 சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் நம்ம 400 சப்ஸ்கிரைபர்ஸ் 500,000 போகணும். இதுக்காக உங்கள் பிளெஸிங்ஸ் தேவை. ஸோ வந்து நல்லபடியாக வாழ்த்துங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ வந்து இப்போ நம்ம திரும்பி ரீட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே சீட் தான் நினைக்கிறேன். இல்லை பரவாயில்ல, நம்ம ரெண்டாமல் ரீட் பண்ணுவோம். யூ ஹேவ் எவர் சீட்டட் இன் எக்ஸாம்ஸ். ஓகே, நீங்கள் சீட் பண்ணியிருக்கீங்களா? சீட் பண்ண எக்ஸாமில் லைக் பிட் அடிச்சிருந்தாலும் இல்லைனா வந்து பார்த்தவங்க பார்த்து காப்பி எல்லாமே தான் வருது. பிட்டு மட்டும் இல்லை. ஓகே, ஸோ அதை வந்து கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. ஏன்னா வந்து திரும்பி நீங்கள் வீடியோ எடுத்து பார்க்கலாம். COVID-19 நீங்கள் நல்லா இருந்தீங்களா, சந்தோஷமா இருந்தீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இருந்தாலும் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலன்னு கரெக்டாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு காக்கா ஆகி போச்சா இல்லையா உங்கள் மேலே காக்கா ஆகி போயிருக்கா? கண்டிப்பாக எனக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் நடக்கலாம்னு நினைப்பாங்க. ஓகே, நீங்கள் சீரியல் பார்ப்பீங்களா, பார்க்கலையா? இதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்ததா டாக்டர் திவாகர், உங்களுக்கு அவரோட நடிப்பு பிடிக்குமா பிடிக்காதா? அதையும் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. அப்புறம் யூ ஹேவ் எவர் ஃபெயில் இன் எக்ஸாம். நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்களா, ஃபெயில் ஆகிட்டீங்களா, என்னைக்காவது ஃபெயில் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். பரவாயில்ல, வைக்கவே இல்லை சொல்லுங்கள். எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அடுத்தது, உங்களுக்கு மலையாளம் தெரியுமா தெரியாதா? எனக்கு மலையாளம் தெரியாதுங்க. ஸோ சாரிங்க. அடுத்தது நாய் வேறு குறைக்குது. அடுத்தது, உங்களுக்கு விஜய் பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு கேள்வி, எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை ஆடியன்ஸ் இருக்கீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரஷ் பிடிக்குமா பிடிக்காதா? சரி, ப்ரஷ் பிடிக்குமா பிடிக்காதா? என்னைக்காவது ஒரு நாள் ப்ரஷ் பண்ணாமல் இருக்கீங்களா, மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து போலீஸ். ஓகே, போலீஸ் நீங்கள் என்னைக்காவது ட்ரைனிங் பண்ணும்போது எதுக்காக பிடிச்சிச்சா அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு கேஸ் கிடையாது. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையும் பண்ணிட்டு இருங்க. ஸோ பை, டேக் கேர், see you later. பாய். இந்த வீடியோ ஃபன்னாக இருக்கும் நம்புறேன். பாய்.